ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசனை சேனலில் என்ன புதுசாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நான் தான் அவங்களோட பொண்ணு. அம்மா வந்துட்டு ஆன்மீக பயணம் போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் இந்த சேனலை நம்ம தானே எடுத்து போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் மணக்க நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன், ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, தனி மிளகாய்த்தூள், லெமனு, கலர் பவுட்ரு, நெய். நான் வந்துட்டு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு இதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். உப்பு, தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஏன் இதெல்லாம் போட்டு இதில் ஊற வைக்கிறோன்னு கேட்டால், கறி நல்லா அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா அந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் நெய் ஏன் இதில் போடுறோன்னா அடி பிடிக்காது, சீக்கிரம் நல்லா வதங்கிடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க புதினா தழை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். வதங்கினா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து குயிக்காகவே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வதங்கிச்சு. நான் வந்துட்டு இதால் 1 படி அரிசி எடுத்திருக்கேன். இதால் 2 படி தண்ணி ஊற்றணும். எப்பவுமே நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுத்தாலும் சரி, அதில் 1க்கு 2 பங்கு தண்ணி வந்து அதில் விடணும். நான் இப்போ அதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கலர் போட்டு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு அம்மா நிறைய டிஷ்ஷை வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு அதே டேஸ்ட் இதுலேயும் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஆதரவை எங்கள் மண்வாசனை சேனலுக்கு எப்பவும் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம். அம்மா வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போகும் இதில். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தண்ணி கொதி வச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம்.
தண்ணி சுண்டிடுச்சு. இதில் அந்த புதினா தழையை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த புளிப்புக்காகவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வர்றது இதில். இப்போ நம்ம இதை வந்து தம் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன் அந்த பக்கம். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி இந்த இதில் போட்டுருவோம். சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட போகிறோம். பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் இந்த பிரியாணியை கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். கரண், நீங்கள் அம்மா செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஆயா செய்கிற சமையலும் அம்மா செய்கிற சமையலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களும் அம்மா செஞ்ச மாரி வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் வாசனை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள்.